செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஸோ இந்த ரைடெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு பெரேட் பார்த்தோம். பெரேட் பார்த்து முடிச்சோடனே வந்துட்டு நாங்கள் அட்வென்ச்சர் பார்க்கு மூவ் பண்ணிட்டோம். ஸோ பெரேட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தனாலே என்னமோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அங்கங்கே ஆர்டிஃபிஷியலாக ஃப்ளவர் பண்ணியிருந்தாங்க, கிளிட்டரியாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு தேட்டரில் போயிட்டு அதில் வந்துட்டு வேர்ல்டை அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி நம்ம அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த தேட்டருக்கு போனோம். போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துக்கும் பசி எடுத்துருச்சு. நாங்கள் வந்துட்டு ஒரு 6 o'clock இருக்கும், அப்போ தான் சாப்பிட்டோம். குழந்தைங்களுக்கு மதியம் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அவங்க அதை சாப்பிட்டாங்க. நாங்கள் காலையிலேயே ஹெவியாக சாப்பிட்டனால வந்துட்டு நாங்கள் அப்படியே ஸ்நாக்ஸை சாப்பிட்டு விட்டுட்டோம். ஸோ சாப்பிட்டு எல்லாம் நல்லா ஃப்ரெஷ் ஆகியாச்சு. ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 7 o'clock இருக்கும். 7 o'clock இருக்கும். போயிட்டு இந்த மாதிரி இந்த ரைடுக்கு போனோம், வாட்டர் ரைடுக்கு போனோம். இது வந்துட்டு நல்லா தண்ணி வந்து அப்படியே ட்ரிசில் ஆகும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வித் லைட்ஸோடு வந்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இதில் வந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு இது மாதிரி சுற்றி வந்துட்டு இருந்தோம். அப்படியே சுற்றி வரும், ப்ளஸ் அந்த ஹோல் இடமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இது முன்னாடியே அந்த மேக்ஸ் பாஸில் வந்துட்டு நம்ம புக் பண்ணியிருந்தோம். ஒரு 1 hourக்குள்ளே வந்தோம்னா நம்ம அந்த ஃபாஸ்ட் பாஸ் லைனில் வந்து விட்டுருவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அந்த பாஸ் வச்சுருக்கனால. ஸோ இது வந்தோடனேயுமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு, கண்மணியை விடலை. ஸோ நாங்கள் 2 பேரும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக வெளியே இருந்தோம். அவங்க 2 பேரும் மட்டும்தான் போயிட்டு வந்தாங்க. இது வந்துட்டு இந்த தண்ணி சவுண்டு இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே அந்த ஹோல் ரவுண்டாக சுற்றி வர மாதிரி இருந்துச்சு. இதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் வெயிட் டைம் வந்து ஃபாஸ்ட் பாஸ் இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் டைம் ஆச்சு. ஸோ இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே இருட்டாயிருச்சு. இருட்டானதுக்கப்புறம் வந்துட்டு அந்த லைட்ஸ் எல்லாம் இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் வந்து ஒரு சாட்டர்டே போயிருந்தோம். சாட்டர்டே வந்துட்டு மிட் நைட் வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 10 o'clock வரைக்கும் இருந்தோம். 10 o'clock இந்த நைட் பெரேட் ஒன்று பார்த்தோம். நைட் பெரேட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் போட்டாங்க. ஃபயர் ஒர்க்ஸையும் பார்த்துட்டு ஒரு 10:10க்கெல்லாம் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்ம பார்க் பண்ணுற இடத்துக்கும் உள்ளே வர இடத்துக்கும் வந்துட்டு ஒரு ஷட்டில் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம பஸ்ஸில் ஏறிட்டோன்னா பார்க்கிங் இருக்கிற இடத்துல அப்படியே கொண்டு விட்டுருவாங்க. ஸோ நம்ம அதை டைம் சேவ் ஆகும் நம்மளுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பாஸ் வந்து பார்த்திங்கன்னா வித் ஒரு மார்னிங் 1 day மேஜிக் இருக்கும். மேஜிக்னா என்னதுன்னா நம்ம வந்து ஒரு 1.5 hours முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே போய் பார்த்துக்கலாம். ஒரு நாள் வந்து 9 o'clock ஓப்பன் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து 8:15 போயிட்டோன்னா உள்ளே விட்டுருவாங்க. ஸோ அந்த டே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ பாஸ் வந்து நிறையா டைப் ஆஃப் பாஸ் இருக்குது. ஒரு பார்க் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம திருப்பி இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து வரமாட்டோம். அதனால் வந்து நம்ம எல்லாம் பார்க்குற மாதிரியே நாங்கள் வந்து பாஸ் எடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்துட்டு என்னதான் நம்ம நெட்டில் பார்த்தாலும் ஒருத்தவங்க வந்து நம்ம இந்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி போனோம் அப்படின்னு நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த தண்ணி இது வந்தது முடிச்சதுக்கப்புறம் ரிவர் ரைடு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு 2-3 இது லைட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து குட்டி குட்டி ரைடு அதுக்கெல்லாம் கண்மணியை கூட்டிகிட்டு போயிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெல்லி ரைடு, ராக்கெட்டு, ஸ்விங்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 8:30 9 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் பெரேட் போட்டாங்க. அதுவும் வந்து லைட் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ அந்த நைட் பெரேட் வீடியோவும் நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். டே டைம் பெரேட் வீடியோவும் வந்துட்டு நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் லிங்க்கில் போய் பாருங்கள், அந்த இதுவும் கொடுத்துருக்கேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வந்துட்டு செகண்ட் டே அட்வென்ச்சர் போடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே கவர் பண்ணதெல்லாம் வந்துட்டு ஸ்கொயரில் போட்டிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கு டிஸ்னிலேண்ட் பார்க்கு. ஸோ செகண்ட் வந்து டிஸ்னிலேண்ட் அட்வென்ச்சர் பார்க்கு. அதில் வந்துட்டு சர்க்கிளாக போட்டிருக்கேன் கவர் பண்ணது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பெரேட் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. பை பாய்.